வாங்க நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கல்விசார் ஆராய்ச்சி, அதாவது அகாடமிக் ரிசர்ச். இது ஒரு நவீன காலத்துல நடக்கிற ஒரு பெரிய அறிவு தேடல்னே சொல்லலாம். இந்த தேடல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ எப்படி ஒரு புரட்சியை உண்டாக்குதுன்னு தான் நாம விலாவரியா பார்க்க போறோம். பாருங்க, வள்ளுவர் அப்பவே சொல்லிட்டாரு, யார் என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்பாம அதுல இருக்கிற உண்மைய ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவுன்னு. சொல்லப்போனா இதுதான் ஆராய்ச்சியோட ஆன்மா. நம்மளோட இந்த அறிவு பயணத்தை இங்கன்னு தான் தொடங்க போறோம். சரி, ஆராய்ச்சின்னு சொன்னா கொஞ்சம் சீரியஸா இருக்குல்ல. அதனால இத நாம ஒரு ஞானப் பயணம்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே இருக்கிற அறிவுக்கு மேல நம்மளோட புதிய கண்டுபிடிப்புகளை கட்டமைக்கிற ஒரு பயணம் இது. முன்னெல்லாம் இந்த இலக்கிய மீளாய்வு, அதாவது லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்றது ஒரு பெரிய தலைவலி. நினைச்சு பாருங்க, லைப்ரரியில மணிக்கணக்கா உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான பக்கங்களை புரட்டி நமக்கு தேவையான தகவலை தேடுறது எவ்ளோ கஷ்டமான வேலையா இருந்திருக்கும். ஆனா அந்த பழைய வழிகள் எல்லாம் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு செட் ஆகாது. அதுல நிறைய சிக்கல்களும் நேர விரயமும் இருந்துச்சு. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், எதுக்கு இவ்ளோ அலட்டிக்கணும்? கூகுள் இருக்குல்ல, சிம்பிளா தேடிட்டு போயிடலாம்ல. இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா ஒரு பொதுவான தேடு பொறி ஒரு ஆழமான கல்விசார் தேடலுக்கு சரியான கருவியா இருக்குமா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கூகுளோட நோக்கம் வேற, ஒரு ஆய்வாளரோட நோக்கம் வேற. கூகுள் எது ரொம்ப பாப்புலரா இருக்கோ, எதுக்கு விளம்பரம் இருக்கோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கும். ஆனா ஒரு ஆய்வாளரோட பயணம் அப்படி இல்ல. அவங்களுக்கு உண்மை, நம்பகத்தன்மை, ஆதாரம் இதுதான் முக்கியம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு தான் இப்ப புதுசா ஏஐ பவர் டூல்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவால இயங்குற கருவிகள் வந்திருக்கு. இவை ஒரு சிறந்த வழிகாட்டி மாதிரி நமக்கு உதவ போகுது. முதல்ல நம்ம எலிசிட் அப்படின்ற ஒரு கருவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இத உங்களுடைய பர்சனல் ஏஐ ரீசர்ச் அசிஸ்டன்ட்னே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க கேள்விய சும்மா சாதாரணமா ஒரு வாக்கியத்துல கேட்டா போதும், அது உங்களுக்காக ஆரம்ப கட்டத்துல செய்ய வேண்டிய எல்லா கடினமான வேலைகளையும் பார்த்துக்கும். எலிசிட்டோட உண்மையான பவரே இதுதான். நீங்க கூகுள்ல தேடுற மாதிரி வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் போட வேண்டாம், முழு கேள்வியாவே கேட்கலாம். அடேங்கப்பா, ஒரு 20 பக்க கட்டுரையோட நோக்கம் என்ன ரிசல்ட்னு ஒரே பார்வையில சுருக்கமா காட்டிடும். அது மட்டும் இல்லாம பல கட்டுரைகள்ல இருந்து முக்கியமான டேட்டாவை மட்டும் எடுத்து ஒரு டேபிள்ல போட்டு தந்துரும். வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும்ல. இத பயன்படுத்துறது ரொம்பவே சுலபம். illicit.comல ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்க ரிசர்ச் கேள்வியை முழுசா டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். அது கொடுக்கிற கட்டுரை லிஸ்டையும் சுருக்கத்தையும் பார்த்துட்டு டேட்டாவை எடுத்து மேற்கோள்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம அடுத்த கருவிக்கு போலாம். இதோட பேரு கான்சென்சஸ். இது கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள்ல, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஐடியால வேலை செய்யுது. அது என்னன்னு பாப்போமா? கான்ஷியஸ்னஸோட முக்கிய வேலையே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுதான். அது என்ன கேள்வினா, நீங்க தேடுற தலைப்பு பத்தி பெரும்பாலான அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். கான்ஷியன்ஸுவோட சூப்பரான ஃபீச்சர் இந்த கான்ஷியன்ஸு மீட்டர் தான். ஒரே பார்வையில ஒரு விஷயத்த பத்தி அறிவியல் உலகம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, எத்தனை சதவீதம் பேர் ஆம்னு சொல்றாங்க, எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றாங்க, எத்தனை பேர் இருக்கலான்னு சொல்றாங்கன்னு தெளிவா காட்டிடும். கான்சினஸ் நம்பகத்தன்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இதுல வர்ற எல்லா ஆய்வு கட்டுரைகளுமே சக மதிப்பாய்வு செய்யப்பட்டவை, அதாவது பியர் ரிவ்யூட் பேப்பர்ஸ். அதனால நீங்க தைரியமா ஒரு தலைப்போட பரந்த பார்வைய புரிஞ்சுக்கலாம். இதோட செயல்முறையும் ரொம்ப சிம்பிள். உங்க கேள்விய டைப் பண்ணுங்க, முதல்ல கான்சனஸ் மீட்டரை செக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு லேட்டஸ்ட் ரீசர்ச் மட்டும் வேணும்னா இயர் ஃபில்டரை யூஸ் பண்ணி உங்க தேடலை இன்னும் சுருக்கிக்கலாம். சரி, இப்போ உங்க கையில 2 பவர்ஃபுல்லான கருவிகள் இருக்கு. ஆனா எதை எப்ப பயன்படுத்துறது, அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அப்போ எது உங்களுக்கான சரியான தேர்வு? ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆய்வுக் கட்டுரைக்குள்ள ஆழமா போய் அதுல இருக்கிற டேட்டாவையெல்லாம் எடுக்கணும்னா நீங்க எலிசிட் யூஸ் பண்ணணும். இல்ல ஒரு தலைப்பை பத்தி ஒட்டுமொத்தமா அறிவியல் சமூகம் என்ன சொல்லுதுன்னு ஒரு பறவை பார்வை பார்க்கணும்னா கான்சனன்ஸ் உங்களுக்கு நிச்சயம் உதவும். இந்த புது கருவிகளோட இப்போ நீங்க உங்க சொந்த அறிவு தேடலை தொடங்குறதுக்கு தயாரா இருக்கீங்க. இந்த ஏஐ கருவிகள் உங்கள ஒரு சாதாரண கூகுள் தேடலோட நிறுத்தாம அதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. வேகத்தையும் துல்லியத்தையும், ரொம்ப முக்கியமா நம்பகத்தன்மையையும் கொடுக்குது. இது நம்மள மறுபடியும் வள்ளுவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு வருது. கற்க கசடற, அதாவது எந்த குற்றமும் இல்லாம கத்துக்கணும். அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இந்த நவீன கருவிகள் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். சரி, இப்போ உங்க பயணத்துக்கு ஒரு புது வழிகாட்டி கிடைச்சாச்சு.
இந்த புது சக்தியோட உங்க தேடல் எந்த உண்மைய கண்டுபிடிக்கப் போகுது? இந்த ஒரு சிந்தனையோட உங்க ஆராய்ச்சியை தொடங்க உங்கள நாங்க உற்சாகப்படுத்துறோம்.